ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்றைக்கு எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சால்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த சால்னா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 8 முந்திரி பருப்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பு, கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம இப்போ சால்னா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, இது கூடவே கல்பாசியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூணுலேருந்து 4 நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தக்காளியை வதக்கிட்ட அப்புறம் இதில் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லை மசாலாலாம் அடி பிடிக்கும். 3 நிமிஷம் போல் வதக்குனீங்கன்னா இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஒருட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த சால்னாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இது மூடி போட்டு வைக்க தேவையில்லைங்க, அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த சால்னா 10 நிமிஷமும் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆறுனதும் இன்னும் கெட்டியாகுங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.